இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். எதை பத்தி? ஓகே, ஐ திங்க் ஐ காட் இட். நம்மளோட ப்ரப்போசல் பத்தி இல்ல. ம். என்ன சொல்ல போற உஷா? அபிகிட்ட நீ பேசிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்ல? ம். பேசிட்டேன். என்ன ஆச்சு உஷா? டெல் மீ உஷா. சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாம். ஐ நோ அபி இதுக்கு சம்மதிக்கல. ஸோ இதோட விட்டுருங்க சொல்ல வந்த இல்ல? am I right? ஆதி, என்ன உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கா? What a stupid question. இது என்ன கேள்வி உஷா? கேள்வியை கேட்டாச்சு. இப்ப நீங்க பதில் சொல்லணும். I love you. I love you so much. உனக்கு தெரிஞ்ச பதில் தானே? எதுக்கு மறுபடியும் கேட்குற? ஒரு சின்ன ஆசைதான். ஓகே, இப்போ நீ பதில் சொல்ல. ம். ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும். ரகசியமா? என்ன ரகசியம்? உங்களால யூகிக்க முடியாதா? No, Usha, I'm not in any mood to guess now. என் பொறுமையை சோதிக்காத. நீயே சொல்ல. Tell me, Usha. சொல்றேன். Come on, Usha, please tell me. அது என்ன ரகசியம் தெரியுமா? Yeah, please. உங்களை எனக்கு பிடிச்சிருக்காதே. What? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. One second. Can you repeat it again? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். I don't believe this. Usha. Oh God. திரும்ப சொல்றியா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். I don't believe this. Anyway, thanks, Usha. Thank you so much. உஷா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா பின்ன ஏன் அபி? தெரியும். இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குல்ல? அபியோட சம்மதமும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆதி. உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு உறவு துவங்கறதுக்கு முன்னாடி நான் அபி கிட்ட ஏன் சம்மதம் கேட்டேன்னா, அதான் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நான் கொடுக்கற மரியாதை. அந்த நட்புக்கு அவ 100% தகுதியானவன்றதை நிரூபிச்சிட்டான். ஏன் சந்தோஷம், ஏன் எதிர்காலம், இதை பத்தியெல்லாம் அவ ரொம்ப கவலைப்படுவா. என் மனசுல இருந்த கொஞ்ச நெஞ்ச தயக்கங்களும் அவகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தெளிவாயிடுச்சு. அபிதான் சொன்னா, உனக்கு ஆதி ரொம்ப பொருத்தமா இருப்பாரு, நீ அவரை மிஸ் பண்ணிடாத, உன் சம்மதத்தை உடனே போய் அவர்கிட்ட சொல்லுன்னு சொன்னா. அவ்வளவுதான், என்னால சந்தோஷம் தாங்க முடியல. நீங்க நினைக்கலாம், என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் ஆதி. நான் அபி கிட்ட பேசினது, அவகிட்ட சம்மதம் வாங்கினது எல்லாமே என்னோட மனசமாதானத்துக்காக தான். மத்தபடி நான் உங்களை விரும்புறேன்றது உண்மை, கலப்படம் இல்லாத உண்மை.
தேங்க்யூ வெரி மச். என்ன நீ எந்த நிர்பந்தம் இல்லாம விரும்புறல்ல? ஆமா, 100%. ஸோ தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். இப்போ எதுக்கு தேங்க்ஸ்? பின்ன ஒரு பொண்ணு 100% ஒருத்தனை விரும்புறது எவ்வளவு பெரிய விஷயம். ஓ காட், கம் ஆன் ஆதி. I love you too. I'm so happy. யார் வேணும் சார்? சார் ரகு இல்லைங்களா? அப்படி யாரும் இல்லைங்களே. என்ன சார், இது ரகுவோட வீடு, நான் ஏற்கனவே வந்திருக்கேன். ஓ அவங்களா? அவங்க காலி பண்ணிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்களே. காலி பண்ணிட்டு போயிட்டாரா? எங்க இருக்காரு, ஏதாவது விவரம் தெரியுமா? அதுவா, அந்த கதையை ஏன் சார் கேக்குறீங்க? அவருக்கு உடம்பு முடியாம போய் பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது சரி, நீங்க அவருக்கு உறவா? நான் அவரோட ஃப்ரெண்டு. என்னங்க நீங்க ஃப்ரெண்டுங்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? பாவங்க அந்த மனுஷன் உதவிக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சரி, இப்போ ஹாஸ்பிட்டல் போன ஏதாவது விவரம் தெரியுமா? ஆ, அங்கதான் இருக்கிறதா அயன் வண்டிக்கார பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிச்சு. ஹாஸ்பிட்டல் எங்க சார் இருக்கு? 3 தெரு தள்ளித்தான் இருக்கு. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. தேங்க்யூ, வரேங்க. சரிங்க. எப்படியும் ஒரு 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ரகுங்கிற பேஷண்ட் அந்த லாஸ்ட் பெட்ல இருக்கார் பாருங்க. நீங்க சொல்லுங்க. இன்னும் 2-3 டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ரகு, ரகு என்னடா ஆச்சு? இங்கேருந்து இப்படி கிடக்க? பாஸ்கர், எப்படா இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்த? உன் வீட்டுக்கு பாருங்க, விவரம் சொன்னாங்க, விசாரிச்சுட்டு வந்தேன். கர்ற பாஸ்கர், மறக்காம என்னை பார்க்க வந்தியே, ரொம்ப தேங்க்ஸ்டா. டேய், நீ ராஜா மாதிரி இருந்த, என்னடா அதெல்லாம்? எல்லாம் தலையெழுத்துறா, விதி யார விட்டுது? இப்படி அனாதை மாதிரி வந்து கிடக்குறிய? எல்லாம் போச்சு பாஸ்கர். இந்த வியாதி வந்ததுலேருந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு கையில் இருந்த காசு ஃபுல்லாக செலவாகி போச்சு. பாரு, கடைசியாக அங்கே வந்து கிடக்கேன். ஏன், உன் ஒய்ஃப் எங்க? அவளை போய் என் ஒய்ஃப்னு சொல்லாதடா. அவளெல்லாம் ஒய்ஃப்னு சொன்ன நாட்டில் இருக்கிற உண்மையான ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் மரியாதைலாம் போயிடும். நடுவில் வந்தவ நடுவுலே போயிட்டா. என்னடா சொல்ற? என்னைக்கு எனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு வந்துச்சோ அன்னைக்கு அவ என்னை ஒதுக்கிட்டாடா. அவளை தப்பு சொல்ல முடியாது. நான் தானே அவளை என் லைஃப் பார்ட்னர் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன். என் லைஃப்ல சிக்கல் வந்ததும் அவ பார்ட்னர்ஷிப்பை முடிச்சுக்கிட்டு போயிட்டாடா. கையில் இருந்த காசை வச்சு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். காசு தான் குறைஞ்சதை தவிர வியாதி குறைஞ்ச பாடு இல்லடா. அதான் கடைசி அங்கே வந்து கிடக்க. ஐம் சாரிடா. ஏகப்பட்ட பாவத்துக்கு நடுவில் எங்கேயோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் பாஸ்கர். என் நிலைமை தெரிஞ்சதும் நான் முதல்ல தாலி கட்டினானே என் நிஜமான ஒய்ஃபு, அவள் பதறி போய் இங்கே ஓடி வந்துட்டாடா. இப்போ என்னை பார்த்துக்கிறது, பணிவடை செய்யறது,
எல்லாமே அவதான்டா. ஐயோ, ஒரு வழியா வாழ்க்கை எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சுடா. ஆனால் அதுக்கு நான் கொடுத்த வேலை ரொம்ப அதிகம்டா. டேய் எவ்வளோ நடந்திருக்கு? எனக்கு ஒரு தகவல் சொல்லிருக்க மாட்டியா நீ? எந்த மூஞ்சை வச்சுருந்து உன்னை பார்க்க சொல்ற? உனக்கு அப்படி ஒரு கேவலமான அட்வைஸை கொடுத்தவன்னா, பொண்டாட்டி சரியில்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு வாழ்க்கையை தெரிவிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னவன்னா, அப்படி சொல்லிட்டு இப்படி ஒரு நிலைமையில எப்பூரா நான் வந்து உன்னை பார்ப்பேன்? டே பாஸ்கர், இப்ப சொல்றேன்டா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வர போறது கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது கெட்டின பொண்டாட்டி ஒருத்தி தான்டா. எப்பவும் அவ தாண்டா நம்ம கிட்ட மாறாத அக்கறையோட இருப்பா. நாம தாண்டா புரிஞ்சிக்காம புத்தி கேட்டு கேவலமா தெரிஞ்சோம். சரி, நீ டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ்டாக இருக்கும், உடம்புக்கு ஒத்துக்காது. சாரிடா பாஸ்கர், அன்னைக்கு நான் உனக்கு பண்ண தப்பான அட்வைஸ்க்கு இப்போ நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டா. நான் பண்ண தப்ப தயவு செய்து நீயும் பண்ணிடாதடா. நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இன்னொருத்தையும் தேடி போனேன். முதல் மனைவி கிட்ட நேர்மையாக நடந்துக்கல. எனக்கு இப்படி ஆனதும் ரெண்டாவது பொண்ணாட்டி கை விட்டுட்டு போயிட்டா. ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் என் பொண்ணாட்டி என்னை கைவிடலடா. எது சரி எது தப்புன்னு எல்லாமே தப்பாக போனதுக்கு அப்புறம் தானே பாஸ்கர் தெரியுது. நீ அது சுதாரிப்பாருடா, தயவு செஞ்சு சொல்கிறேன். என்ன மாதிரி நீயும் தப்பான முடிவை மட்டும் எடுத்துடாதடா. அப்படி ஒரு முடிவை எடுத்துருந்தா கூட அந்த முடிவை மாற்றிக்கிடா பாஸ்கர். சரி, உன் வைஃபுங்க? அவ கடைக்கு பிரெட் வாங்க போயிருக்கா. இதோ வராளே. வாங்க. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கும். பாத்தீங்களா எப்படி இருக்காருன்னு? எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஐயோ டேய், உடனே நான் ப்ரைவேட் நர்சிங் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண ஏற்பாடு பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ படுற கஷ்டம் பத்தாதா? அப்பப்போ வந்து பார்த்துட்டு போடா, அதுவே போதும். கண்டிப்பா. சரிடா, நான் கிளம்புறேங்க. அடிக்கடி வந்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கண்டிப்பா வரேங்க. சரிங்க, பார்த்துக்க. சரிடா, பை. வாங்க. எல்லாம் போச்சு பாஸ்கர். இந்த வியாதி வந்ததுலேருந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு கையில் இருந்த காசு ஃபுல்லாக செலவாகி போச்சு. பாரு, கடைசியாக அங்கே வந்து கிடக்க. என்னைக்கு எனக்கு இந்த மாதிரி உடம்புக்கு வந்துச்சோ அன்னைக்கு அவ என்னை ஒதுக்கிட்டாடா. என் நிலைமை தெரிஞ்சதும் நான் முதல்ல தாலி கட்டினேன். என் நிஜமான ஒய்ஃபு அவ பதறி போய் இங்கே ஓடி வந்துட்டாடா. டே பாஸ்கர், இப்போ சொல்றேன்டா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யாரும் நம்ம கூட கடைசி வரைக்கும் வர போறது கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது கெட்டின பொண்டாட்டி ஒருத்தி தான்டா. ஆனா எல்லாம் தெரிஞ்சோம் என் பொண்டாட்டி என்னை கைவிடலடா.
பாவி அடிச்சு போட்டு விக்கா போட போறான் பாத்தியா ஐயோ யாரும் தெரியலையேப்பா ஐயோ நிறுத்துங்க ஆட்டோ நிறுத்துங்க. என்னாச்சு? மெதுவா கார்காரன் அடிச்சு போட்டு போயிட்டாமா எனக்கு தெரிஞ்சவர் தான். இவர் ஆட்டோல ஏத்துங்களேன் ப்ளீஸ். மெதுவா பாத்து மெதுவா பாத்து பாத்து மெதுவா. மெதுவா பாத்துங்க புடிப்பா மெதுவா. நல்லா. இந்த பத்திரிக்கை எல்லாம் எடுத்து கொடுப்பா ஹாஸ்பிடல் எங்க இருக்கு? இந்த இங்க பக்கத்துல தாங்க இந்த பக்கம் மெயின் ரோடு இருக்கு, அங்க இருக்கா? ஆமாங்க. பெரிய ஹாஸ்பிடலா? சரி மேடம் மேடம் ஆ. இந்தாங்க மேடம் பத்திரிக்கை. சரி ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ. அபி, நான் உஷா. எங்க இருக்க? நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன் உஷா. ஏன், என்ன விஷயம்? இல்ல, நீ கிளம்பினதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவேன்னு நினைச்சேன். நீ பண்ணவே இல்ல. ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன், நீ இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க போயிட்ட? அது இல்ல, நடுவுல ஒரு அவசரமான வேலை வந்துருச்சு, அதான். என்ன அவசரமான வேலை எங்களுக்கு தெரியாம? அதை நான் நேர்ல வந்து சொல்றேன் உஷா. ஓகே. மேடம் நீங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே. டாக்டர், Yes, அவர் எப்படி இருக்காரு இப்போ? he is okay. Nothing to worry. இல்ல வேற பெரிய காயம் ஏதாவது? தலையில பெருசா ஒன்றும் காயம் இல்லை. எக்ஸ்டர்னல் இன்ஜுரி தான். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகே. ஆமா, நீங்க இவருடைய மனைவி தானே?